கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாகாது என்று கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டார். இதனால் நாளை மறுதினம் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகாது. திரைப்பட வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டு இருப்பதால் நீதிமன்றம் விசாரணையையும் ஒத்திவைத்திருப்பதாக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அறிவித்திருக்கிறார். தக் லைஃப் பட ப்ரமோஷனின் போது கன்னட மொழியானது தமிழ் மொழியில் இருந்துதான் தோன்றியது என்று கமலஹாசன் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் அந்த சர்ச்சையானது அந்த மாநிலத்தில் உருவாகி நீதிமன்றத்தில் அது வழக்காகவும் உருவெடுத்தது. கமலஹாசன் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளில் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரியிருந்த போது நீதிபதி நாகப்பிரசன்னா பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். கமலஹாசன் வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் அறிஞரா, தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னட மொழி தோன்றியதற்கு என்ன ஆதாரம் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பி பிற்பகல் 2:30 மணிக்குள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் கன்னட திரைப்பட சபைக்கு நடிகர் கமலஹாசன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது கர்நாடக மக்களை புண்படுத்தி இருந்தால் நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் அந்த கடிதம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கடிதத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தை இல்லதால் கமலஹாசன் சுற்றி வளைத்து பேசுகிறார். அவர் மன்னிப்பு கேட்பதில் அவருக்கு என்ன ஈகோ இருக்கிறது என்று நீதிபதி நாகப்பிரசன்னா கேள்வி எழுப்பினார். அப்போது கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் தக் லைஃப் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி கர்நாடகாவில் வெளியாகாது என்ற உத்தரவாதத்தை அவர் அளித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி நாகப்பிரசன்னா ஒத்திவைப்பதாக தெரிவித்து விட்டார். ஒட்டுமொத்தமாக கமலஹாசன் கன்னட மொழி பிரச்சனையில் மன்னிப்பு கேட்கவில்லை. அதனால் 5ஆம் தேதி திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகாது என்பது இன்று நீதிமன்ற விசாரணையில் உறுதியாகி இருக்கிறது.